வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல ஸ்டாக் ரிவ்யூ என்ன பார்க்க போறோம்னா, லேட்டன்ட் வேவ் அனாலிட்டிக்ஸ் லிமிடெட் அப்படின்ட்டு. இந்த கம்பெனி ரொம்ப நாளா எனக்கு இந்த ரேடார்ல வந்துகிட்டே இருந்தது. அதாவது லோ டச் பண்ணிட்டே இருந்துச்சு. இது எந்த கம்பெனின்னு தெரியாம நானும் சும்மாவே விட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு சரி சான்ஸ் கிடைச்சது பார்க்கலான்ட்டு ரிவ்யூ பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லேட்டன்ட் வேவ் அனாலிட்டிக்ஸ் லிமிடெட்ன்ற கம்பெனி என்ன பண்றாங்கன்னாக்கா டேட்டா சயின்ஸ்ல இருக்காங்க. அவங்க டேட்டா சர்வீசஸ் வந்து பெரிய பெரிய ப்ளூ சிப் கம்பெனிஸ்க்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ என்ன போட்டிருக்காங்கன்னா, டெக்னாலஜி, பிஎஃப்எஸ்ஐ, சிபிஜி, ரீட்டெயிலு, இண்டஸ்ட்ரியல் அண்ட் அதர் இண்டஸ்ட்ரி டொமைன்ஸ் இவங்களுக்கெல்லாம் ப்ளூ சிப் கம்பெனிஸ் அவங்களுக்கு டேட்டா சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஐடி ரிலேட்டடான ஃபீல்டு தான். பட் ஐடின்னு தான் மென்ஷன் பண்ணாமல் டேட்டா சயின்ஸ் மூலியமாக சொல்கிறாங்க. அனாலிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க. இப்போ இதில் இன்னைக்கு டே ஹை பார்த்தீங்கன்னாக்கா 296ல் இருக்குது. லோ வந்து 281ல் இருக்குது. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 517ல் இருக்குது. 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 281ல் இருக்குது. ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 754ல் இருக்குது. ஆல் டைம் லோ பார்த்தீங்கன்னா 281ல் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து ஆல் டைம் லோவில் லோ கிட்ட இருக்கு. 281 ஆல் டைம் லோ. இது 296 அந்த ரேஞ்சில் இருக்கு. பட் பிஇ பார்த்தீங்கன்னா பிரைஸ் டு ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 62.821. 62ன்றது ரொம்ப ஹையான பிஇ தான். செக்டார் பிஇ பார்த்தீங்கன்னா 16.29 தான். பட் இருந்தாலும் எடுத்துட்டு வந்திருக்கேன். எதனாலனாக்கா இதுல வந்து எஃப்ஐஐயோட இன்வால்வ்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. அது லாஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால எனக்கு சரி இவ்வளோ பிஇயா இருந்தாலும் நம்ம எடுத்துட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, குரோத், நெட் ப்ராஃபிட்டு, இன்க்ரீசிங் ப்ராஃபிட் மார்ஜின் இதெல்லாம் அங்க போட்டிருக்காங்க. வீக்னஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் டிக்ரீசிங் தேர் ஷேர் ஹோல்டிங். அவங்க வித்துட்டு லாபத்த வெளியில எடுக்குறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் வித் பிரைஸ் டு எர்னிங்ஸு அதாவது பிஇ வந்து லெஸ் தென் ஆவரேஜ் 3 இயர் பிஇ. ஆவரேஜ் 3 இயர் பிஇக்கு விட கம்மியா இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போன்னா பார்த்துக்கோங்க. 62 பிஇயே கம்மின்னு சொல்றாங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் மோர் தென் 80 பிஇல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும் போல இருக்கு. நெகட்டிவ் த்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் குரோத் வித் ப்ரொமோட்டர்ஸ் டிக்ரீஸ் ஷேர் ஹோல்டிங். ஸோ ப்ரொமோட்டர் டிக்ரீஸ் பண்றதால இது நெகட்டிவ் குரோத்ன்னு சொல்றாங்க. பட் எஃப்ஐஐ எதனால இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் ரிஸ்கான ஸ்டாக் தான். பட் இருந்தாலும் ஒரு சில டயத்துல ரிஸ்க் எடுக்கிறது ஓகேன்னு தோணுது. அதனால எடுத்துட்டு வந்திருக்கேன். பிரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா பாரு, இப்போ ஐபிஓ வந்ததுலேருந்தே இதுதான் லோயஸ்ட் பிரைஸ் 282க்கு வந்திருக்கு. அதுவும் ரொம்ப ஷார்ட் பீரியட்லயே வந்திருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு ஜிக்ஸாக்கா மூவ்மெண்ட் இருந்திருக்கு. பட் இப்போ ரொம்பவே கரெக்ட் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கு. வாங்க ஃபர்தரா பார்க்கலாம். அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 அனலிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 67% பையும் 33% ஹோல்டும் கொடுத்துருக்காங்க. செல் யாரும் கொடுக்கல. ப்ரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் 3 இயர்ஸ் அதாவது ஐபிஓல இருந்து இதுதான் லோயஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா பார்த்துக்கோங்க. டெக்னிக்கல்ஸ் 295 பிவட் பாயிண்ட்ல இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 301 டு 312ல இருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 289ல இருந்து 278 வரைக்கும் இருக்கு. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 20 டேஸ் 338லையும் 200 டேஸ் 424லையும் இருக்கு. பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா 100% பைன்னு தான் குடுத்துருக்காங்க. 4 பேர் போட்டிருக்காங்க. கரெக்ஷன் ஆக ஆக என்ன ஆகுது? கண்ண பறிக்குது. அட்ராக்ட் ஆகுது. நானும் 2, 3 தடவ பார்த்துட்டு இந்த ஸ்டாக் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி அத போடாம வேற வேற டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு சரி ஓகே. எத்தன தடவ தான் நம்மளும் இத பார்த்துட்டு தாண்டி போறது? எடுத்து போடலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, ரிஸ்க் எடுக்கிறவங்க கன்சிடர் பண்ணட்டும். இல்லனாக்கா இட்ஸ் ஓகே. நம்ம வெல் லெஃப்ட்ன்னு விட்டுட்டு நம்ம மூவ் ஆயிரலாம் அப்டின்ட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். புரோக்கர் ரிசர்ச் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாம் 490 இது வந்து மார்ச் 4த்துக்கு வந்திருக்கிற இது. அதுல வந்து பிரபுதாஸ் லீலாதர் அவங்க வந்து குடுத்திருக்கிறது 490 டார்கெட் பிரைஸ் குடுத்திருக்காங்க. அம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, மத்த 3 எல்லாம் கொஞ்சம் பழசு. அது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாமே 500 பிளஸ்ல தான் இருக்கு டார்கெட்டு. ஸோ அத பார்க்கும்போதும் ஓகே தாங்க நல்ல கம்பெனி நல்லா தான் புரோக்கரேஜ்லாம் டார்கெட் குடுத்துருக்காங்க அப்படின்னு தோணுது. ஒரு மாதிரி டபுள் மைண்டடா இருக்கு. ஃபினான்சியல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல குரோத் காமிச்சிருக்காங்க. இயர் ஆன் இயர் நல்ல குரோத் காமிச்சிருக்காங்க ரெவென்யூல. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இங்கே பாருங்க எஃப்ஐஐ டேட்டா எடுத்திருக்கேன். ப்ரொமோட்டர் வந்து 65%. 65% இருக்கும்போதே நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லைட்ல என்ன பார்த்தோம்? ப்ரொமோட்டர் வந்து ஷேர கம்மி பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு அத பத்தி கவலை இல்ல இப்போ. ஏன்னா நம்ம 50%க்கு மேல இருந்தாலே நல்லதுன்னு தான் நம்ம கன்சிடர் பண்றோம். இது 65% ப்ரொமோட்டர் வச்சிருக்கிறதால இத பத்தி ஒண்ணும் நம்ம சொல்றதுக்கு இல்ல. நல்ல ஸ்டாக் தான் அப்டின்னே சொல்லலாம். இப்ப எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னாக்கா, ஜூன்ல 2.11 இருந்தது. செப்டம்பர்ல 2.17 இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டிசம்பர் 2025ல பார்த்தீங்கன்னா 3.72 இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 1%
எஃப்ஐஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ இன்க்ரீஸ் பண்றாங்கனாக்கா, அவங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு பிளான் இருக்கு இந்த கம்பெனில. ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க திங்க் பண்றாங்க. இப்போ பியர்ஸ் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக், விப்ரோ, டெக் மஹிந்திரா எல்லாமே ஐடி ஸ்டாக் தான். இது ஒண்ணு டேட்டா சயின்ஸ்ன்னு சொல்றாங்க. பிஇ பார்த்தீங்கன்னாக்கா, பிஇ எல்லாத்தையும் விட இது ரொம்ப அதிகமா இருக்கு. ப்ளஸ் டெட்டு எதுவுமே இல்ல. 0 தான். ஸோ அந்த வகையில ஓகே. பட் பிஇ மட்டும் ஒண்ணு ரொம்ப பேடா இருக்கு. ப்ளஸ் ரேப்பிடா பிரைஸோட வேல்யூ வந்து ஷேரோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. ஷார்ட் டைம்லயே ரொம்ப டவுன் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி இது இது ஒரு மாதிரி சொல்லுவாங்க என்னது ரிஸ்க் ஹை ரிஸ்க் டேக்கர்ஸ் வந்து எடுக்கலாம். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாரி ஏதாச்சும் இருக்குமோ என்னமோ தெரியல. கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலா மாடரேட்டான ஸ்டாக் தான். ஸ்டாக் ட்ரேடிங் அட் ஹையர் வேல்யூவேஷன் 60 பின்றது ரொம்ப ஹையர் வேல்யூவேஷன் தான். கேன் கன்சிடர் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஃபார் மீடியம் டேர்ம். ஸோ இது கொஞ்சம் ரிஸ்கான ஸ்டாக்ன்றதால நான் மீடியம் டேர்ம் போட்டிருக்கேன். ஸோ என்னென்ன 1 2 கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஒரு 30-40% இம்ப்ரூவ் ஆகும்போது எப்படி பார்த்தாலும் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஏன்னாக்கா இப்போ வார் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த டயத்துல ஸ்டாக்ஸ் எல்லாம் குறையிறது தான். நம்ம வாங்குறது வாங்கி 1 2ன்னு வாங்கி போட்டோம்னாக்கா வாரெல்லாம் முடிஞ்சு நல்ல நார்மலுக்கு வரும்போது இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது அழகா ஒரு 30, 40% லாபத்துக்கு வித்துட்டு டீசென்ட்டா வெளில வந்துரலாம். ஸோ அந்த வகையில தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கம்பெனிய பத்தி எனக்கு கொஞ்சம் 50, 50யா தான் இருக்கு. அதனால கொண்டு வந்திருக்கேன். பார்த்து நீங்க உங்க டிசிஷன் மேல கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே. தேங்க் யூ.